இப்போலாம் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்தோடனே அவனே ஹோம்ஒர்க் எடுத்து வச்சுட்டு சித்தப்பா என்னோட ஹோம்ஒர்க் எடுத்து சொல்லி நான் எழுதிட்டு சித்தப்பா முடிச்சிட்டேன், என்னென்ன ஸ்கூலில் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா கூட இதெல்லாம் கலந்துருக்கு சித்தப்பா, இதெல்லாம் கலந்துருக்கு சித்தப்பா, எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயுமே கலந்துக்க மாதிரி சொல்கிறாங்க. அவனால் என்ன முடியுதோ அந்த திறமையை கொஞ்சமாக வெளியே கொண்டு வராங்க. இதில் இப்போ சொல்லித்தர தவிர நான் சில விஷயங்கள் அவன்கிட்ட பார்த்து பெரியவங்கள்ட்ட நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண பெட்டராகவே இருக்கான். இப்போ அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, கோக்கி ஓரளவுக்கு ஸ்டடியாகி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நல்லா நடத்துகிறாங்க. வீட்டில் ஹோம்ஒர்க்லாம் டெய்லி கொடுக்குறது பண்ணிடுவார். போட்டியில் மார்க்கெட்டு போட்டி இது மாதிரி போட்டியில் நல்லா சேர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, இப்போதைக்கு எப்படி படிக்கிறான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைனா வேறு ஸ்கூல்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோச்சிங் இருந்துச்சு. ஸ்கூலை விட்டு வெளியே வரப்போது ஸ்கூல் டாப்பராகவே வெளியே வந்தான். ஸோ இவங்க நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அவங்களும் நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க. பையனோட எஜுகேஷனும் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதனால் திருப்பி பையனை 6th பாரதி ஸ்கூலில் சேர்த்துட்டேங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா டீட்டெயிலும் வந்துருந்து எல்லாமே நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அப்பப்போ எங்களுக்கு அப்டேட் வந்துருந்து. ஸ்கூலில் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சாலும் சரி, ஏதாவது இன்ஃபார்ம் எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே வந்துடும். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளைங்களை பற்றி படிக்கிற விஷயத்துலையும் தெரிஞ்சுக்கிறோம். வீட்டில் படிக்கலும் பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஒபீடியன்ட்டு, டிசிப்ளின் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா கற்றுக்குறாங்க, நல்லா படிக்கிறாங்க ஆர்வமாக. அவங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அவங்களே எல்லா கதை எல்லாம் சொல்கிறாங்க. மிஸ் நடத்துனது எல்லாமே உங்களோடாமல் எல்லாம் நல்லா சொல்கிறாங்க. நல்லா ஒழுக்கமாக இருக்கிறாங்க பிள்ளைங்க. டெய்லி ப்ரேயர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டெய்லி ஒரு தகவல், திருக்குறள் எல்லாம் நல்லா சொல்கிறாங்க. ப்ரேயர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி சொல்லுவாங்க, ஒவ்வொரு பழங்கள் காய்கறிகள்லாம் பற்றி சொல்கிறதையும் சொல்லுவாங்க. ப்ரேயரும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங்கும் சரி, படிக்கிறதும் சரி, எல்லாமே தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸும் அவங்களாவே தான் போடுறாங்க. ப்ரைஸ் நல்லா வாங்குறாங்க. எல்லாமே தனியாக ஆக்டிவிட்டீஸ்லேயும் நிறையா கலந்துக்கிறாங்க. நிறைய இங்கே சொல்லியும் தராங்க, நிறையா கலந்துக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க. எனக்கு இங்கே சேர்ந்தது எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது இங்கே படிக்கிறது. சின்ன பையன் பேர் புகழ். அவன் 1வது படிக்கிறான். டிராயிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி நல்லா இது பண்ணியிருக்கான். ஸ்கூலில் நல்லா ஒழுக்கமாக இருக்கான். நல்ல பழக்கம் இருக்குது. நல்லா படிச்சுட்டு பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி, அப்புறம் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறான். பெரிய பையன் 4th படிக்கிறாங்க. அவனும் நல்லா படிக்கிறான். மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே நல்லா டேலண்டாக இருக்கிறான். திருக்குறள் போட்டியில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கிறான். வாய்ப்பாடு 12 வாய்ப்பாடு சொல்லுவான். எல்லாமே நல்லா திறமையாக படிக்கிறாங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய குழந்தைகள் நல்ல திறமையான குழந்தைகள் இருப்பாங்க. அந்த பள்ளி அவங்க நிறைய பேர்த்த வளர்த்தெடுத்து இன்னும் நல்ல அடுத்தடுத்த இடங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. ஏற்கனவே சேர்த்துட்ருக்குறாங்க அப்படின்ற நம்பிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி.